அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ் மேக்கோடன்ஸ். அன்பர்களே, நாம் இன்று பார்ப்பது வெள்ளிமலை இந்து தர்ம வித்யாபீட வெளியீடு புத்தகம் திருமூவர் திரு அவதார மகிமை. இந்த புத்தகத்தில் வீரத்துறவியின் வீரமொழிகள். இதற்கு முன்னால் 3 வீடியோக்கள் பார்த்திருப்பீர்கள். அவதார வரிஷ்டர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், தூய அன்னை சாரதா தேவி, வீரத்துறவி விவேகானந்தர் அவர்களுடைய வாழ்க்கையும் முக்கியமான உபதேசங்களும் செய்திகளும் பார்த்திருப்பீர்கள். விவேகானந்தருடைய வாழ்க்கையும் அவருடைய முக்கியமான வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களும் கடந்த வீடியோவிலும் பார்த்திருப்பீர்கள். இந்த வீடியோவில் வீரத்துறவியினுடைய வீரமொழிகள் பார்ப்போம். யார் ஹிந்து? ஹிந்து என்ற பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே உங்களுக்குள்ளே சக்தி மின் அலையை போல் பாய வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் நீங்கள் ஹிந்து ஆவீர்கள். ஹிந்து என்ற பெயர் தாங்கிய மனிதன் எந்த நாட்டினராயினும் நமது மொழியோ அல்லது வேற்று மொழியோ பேசினாலும் அந்த கணமே உங்களுக்கு மிகவும் நெருங்கியவனாகவும் இனியவனாகவும் ஆகிவிட வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் நீங்கள் ஹிந்து. ஹிந்து என்ற பெயர் தாங்கிய மனிதனுக்கு ஏற்படும் துன்பம் உங்களது உள்ளத்தை வந்து தாக்கி உங்களது மகனே துன்பப்படுவது போன்ற ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் நீங்கள் ஹிந்து ஆவீர்கள். மகா புருஷனாகிய குரு கோவிந்த சிம்மனை போல ஹிந்துக்களுக்காக எதையும் தாங்க சித்தமாக இருக்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் நீங்கள் ஹிந்து ஆவீர்கள். ஹிந்து சமய பாதுகாப்புக்காக தனது இரத்தத்தை சிந்திய பிறகும் தனது குழந்தைகள் போர்க்களத்தில் கொல்லப்படுவதை கண்ட பிறகும் ஆஹா, அந்த மகா புருஷனான குருவின் உதாரணம்தான் என்னே. யாருக்காக தனது உதிரத்தையும் தனது நெருங்கிய மக்களின் இனியவர்களின் உதிரத்தையும் சிந்தினாரோ அவர்களே தம்மை புறக்கணித்து விட்ட பிறகும் கைவிட்ட பிறகும் கூட அவர் அந்த படுகாயமுற்ற சிங்கம் களத்திலிருந்து ஓய்ந்து வெளியே வந்து தெற்கே வந்து மடிய நன்றி கட்டு தம்மை கைவிட்டவர்களை குறித்து ஒரு பழி சொல்லை கூட அவர் தப்பித்தவரையும் வெளியிடவில்லை. உங்களது நாட்டுக்கு தீமை செய்ய நீங்கள் நினைத்தால் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு குரு கோவிந்த உங்களது நாட்டுக்கு நன்மை செய்ய நீங்கள் நினைத்தால் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு குரு கோவிந்த சிம்மனாக ஆக வேண்டும். உங்களது நாட்டு மக்களிடையே ஆயிரக்கணக்கான குறைபாடுகள் நீங்கள் காணலாம். ஆனால் அவர்களது ஹிந்து இரத்தத்தை கவனியுங்கள். உங்களை தாக்கி புண்படுத்த அவர்கள் நினைத்தாலும் அவர்களே உங்கள் முதல் வழிபாட்டுக்குரிய தெய்வங்கள். அவர்களில் ஒவ்வொருவரும் உங்களை நோக்கி சாப மாறி பொழிந்தாலும் நீங்கள் அவர்களுக்கு அன்பு அருள் மொழிகளையே திருப்பி அளிக்க வேண்டும். உங்களை அவர்கள் வெளியே துரத்தினால் மகா சக்திசாலியான அந்த சிங்கத்தை போல் குரு கோவிந்த சிம்மனை போல் வெளியே வந்து அமைதியாக இறக்க வேண்டும். ஹிந்து என்கின்ற பெயர் தாங்க அத்தகைய மனிதனே தகுதியுடையவன். அத்தகைய லட்சியத்தையே நாம் எப்பொழுதும் முன்வைத்திருப்போமாக. நம்முடைய இருக்கும் வேறுபாடுகளை குழி தோண்டி புதைத்து விடுவோம். நாற்றிசையிலும் இந்த அபாரமான அன்புணர்ச்சி அலையை பரப்புவோம். அமரபாரதம் பல நூற்றாண்டுகளாக ஏற்பட்ட அதிர்ச்சிகளையும் நூற்றுக்கணக்கான அந்நிய படையெடுப்புகளையும் சமாளித்து தாங்கிய அதே பாரதம்தான் இன்றும் உள்ளது. உலகில் உடைக்க முடியாத பாறையையும் விட உறுதியுடனும் இரவாத சக்தி துடிப்புடனும் அழிக்க முடியாத ஜீவனுடனும் அது பழைய நிலையிலேயே வாழ்கின்றது. அதன் வாழ்க்கை ஆத்மாவின் வாழ்க்கையை போன்று ஆரம்பமும் முடிவுமற்று அமர நிலையில் இருக்கின்றது. அப்படிப்பட்ட நாட்டின் புதல்வர்களே நாம். அகிம்சை சரியானதுதான். தீமையை எதிர்க்காது என்பது பெரிய விஷயம்தான். உண்மையாகவே இவை மகத்தான தத்துவங்கள் தான். ஆனால் சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன, நீ ஒரு குடும்பஸ்தன். யாராவது ஒருவன் உன்னை கன்னத்தில் அறைந்தால் நீ அவனை கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என திருப்பி தாக்காது போனால் உண்மையில் பாவியாகி விடுவாய். உன்னை ஒருவன் கொல்ல வந்தால் அவன் எந்த வித பிராமணனாயிருந்தாலும் சரி, நீ அவனை கொல்வதில் எந்த பாவமும் இல்லை என்று மனு 8
350 சொல்லுகின்றார். இது மிக மிக உண்மையானது. இந்த விஷயத்தை மறைப்பதற்கு இல்லை. வீரர்கள் தான் உலகில் இன்பம் அனுபவிக்கிறார்கள். உனது வீரத்தை காட்டு. சாம தான பேத தண்டம் என்ற 4 வகை உபாயங்களையும் சந்தர்ப்பங்களுக்கு தக்க உபயோகப்படுத்தி உனது எதிரியை வென்று உலகில் இன்பம் அனுபவி. அப்பொழுதுதான் நீ தார்மீகன் ஆவாய். அப்படி இல்லாமல் யாராவது ஒருவன் தன் மனதில் தோன்றியபடி உன்னை உதைத்து மிதித்தால் நீ அந்த அவமானத்தை சகிப்பாயானால் அவமானகரமான வாழ்க்கையை வாழ நேரிடும். இவ்வுலகில் உனது வாழ்க்கை சரியான நரக வாழ்க்கையாவதுடன் மறு உலக வாழ்வும் அவ்வாறே ஆகும். சாஸ்திரங்கள் இதைத்தான் சொல்லுகின்றன. உனது சுதர்மத்தை செய்து வா. இதுதான் உண்மை, உண்மைக்கெல்லாம் உண்மை. எனது மதத்தை சார்ந்தவர்களை உங்களுக்கு நான் கூறும் ஆலோசனை இதுதான். ஆனால் ஒன்று, எவருக்கும் தீங்கு செய்யாதீர்கள். எவரையும் துன்புறுத்தவோ கொடுமைப்படுத்தவோ கூடாது. உங்களால் முடிந்த வரையில் பிறருக்கு நன்மை செய்யுங்கள். ஆனால் இல்லறத்தானாக இருப்பவன் பிறர் செய்யும் தீமைகளுக்கு தலை வணங்குவானாயின் அது பாவமாகும். அவன் அப்பொழுதே அந்த இடத்திலேயே பதிலுக்கு பதில் திருப்பி தர வேண்டும். இல்லறத்தான் பெருமுயற்சி செய்து உற்சாகத்துடன் பணம் ஈட்ட வேண்டும். அதை கொண்டு தனது குடும்பத்துக்கும் பிறருக்கும் ஆதரவு தந்து வசதிகளை செய்து கொடுப்பதுடன் முடிந்தவரை நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். உன்னால் அவ்வாறு செய்ய முடியாது என்றால் மனிதன் என்று உன்னை எப்படி அழைத்துக் கொள்கிறாய்? நீ சரியான கிரகஸ்தன் ஆக மாட்டாயே. உனக்கு மோட்சம் கிடைப்பது பற்றி என்ன சொல்லுவது? சத்துவமா தமசா? சத்துவமா தமசா? வெளியிலிருந்து பார்த்தால் நீ இருப்பது சத்துவ குணத்திலோ அல்லது தமச குணநிலையிலோ என்று நமக்கு எப்படி புரியும்? எல்லா இன்பங்களுக்கும் அப்பாற்பட்டு எல்லாவித செய்கைகளையும் வேலைகளையும் கடந்து சாத்வீகமான அமைதி நிலையில் நாம் இருக்கிறோமா, அல்லது உயிரற்று செயலற்று ஜடப்பொருள் போல் நம்மிடம் வேலை செய்ய சக்தி இல்லாததால் வேலை எதுவும் செய்யாமல் இருந்து கொண்டு அமைதியாக படிப்படியாக உளுத்து போய் உள்ளுக்குள்ளே இழிகுணம் சூழ்ந்து மட்ட ரகமான தாமச நிலையில் இருக்கிறோமா? இந்த கேள்வியை நான் உண்மையாகவே கேட்கின்றேன். பதில் தர வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்கின்றேன். உனது சொந்த மனதிடமே கேள். உண்மை எது என்று உனக்கு தெரியும். ஆனால் பதிலுக்கு காத்திருப்பதற்கு என்ன அவசியம்? மரத்தை அதன் பழத்திலிருந்து அறியலாம். சத்துவ நிலையில் ஒரு மனிதன் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே செயல் புரியாமல் அமைதியாக இருப்பான். அந்த செயலின்மை மகத்தான சக்திகளை ஒருமுகப்படுத்தி குவித்ததன் விளைவாக ஏற்பட்டதாகும். அந்த அமைதி அபார சக்தியின் பிறப்பிடமாகும். மிக உயர்ந்த சாத்வீக நிலையில் உள்ள அந்த மனிதன் நம்மை போல் கைகளாலும் கால்களாலும் இனி வேலை செய்ய வேண்டியதில்லை. மனதால் நினைத்தாலே எல்லா வேலைகளும் உடனே மிகச் செம்மையாக நிறைவேறிவிடும். சத்வகுணம் மேலாதிக்கம் செலுத்தும் அந்த மனிதன் தான் அனைவராலும் வணங்கப்படுகின்ற பிராமணன், பிரம்மத்தை அறிந்தவன். வீட்டுக்கு வீடு போய் தன்னை வணங்கும்படி மற்றவர்களை அவன் கெஞ்சி கேட்க வேண்டுமா? சர்வசக்தி வாய்ந்த உலக அன்னையானவள் தனது சொந்த திருக்கரத்தால் பொன் எழுத்துக்களில் அவனது நெற்றியில் இந்த மகானை, என் புதல்வனை அனைவரும் வழிபடுக என்று எழுதுகிறாள். உலகம் அதனை படிக்கிறது, கவனிக்கிறது. பணிவுடன் அவன் முன் தலையை தாழ்த்தி வணங்குகிறது. கோழைகள், பெண் தன்மை வாய்ந்தவர்கள், மூக்கால் முணுமுணுத்து வார்த்தைகளை கடிந்து பேசுகிறவர்கள், ஒரு வார காலமாக பட்டினி கிடப்பவனைப் போல மெல்லிய இழைந்த குரல் உடையவர்கள், இழிந்த கிழிந்த ஈரமான துணி போல் தெம்பில்லாதவர்கள், எதையும் கண்டிக்காமல் யார் உதைத்தாலும் கோபமடையாதவர்கள், இது மட்டரகமான தாமச குணம் வாய்ந்தவர்களின் சின்னம். சத்துவகுணத்தின் அறிகுறி அல்ல, சாவின் சின்னமும் ஆகும். முழுவதும் இழிகுணமும் நாற்றமும் நிறைந்தவர்கள். அர்ஜுனன் இத்தகைய கோஷ்டியில் விழ இருந்தான். அதற்காகவே தான் பகவான் விஷயங்களை இவ்வளவு விரிவாக விளக்குகிறார். இதுதான் உண்மை அல்லவா? பகவானின் திருவாக்கிலிருந்து வெளிப்பட்ட முதல் சொல்லை கவனியுங்கள். கிளைபியம் மாஸ்ம கம பார்த்த நைதத் வையுபபத்தியதே க்ஷுத்ரம் ஹதயதௌபல்யம் தியக்தோதிஷ்ட பரந்தமா. கிளைபியம் மாஸ்மகம பார்த்தா என்றால் ஆண்மையற்ற குணத்துக்கு இடம் கொடாதே. பார்த்தனே, அது உனக்கு அழகல்ல. பிறகு தஸ்மாத் உத்திஷ்ட யசோ லபஸ்வ, ஆகவே நீ எழுந்து நில், புகழ்பெறு என்று கூறுகின்றார். விதியின் பெரிய வேடிக்கை. இதிலிருந்து வேடிக்கையை கவனியுங்கள்.
ஐரோப்பியர்களின் தெய்வத்துக்கு தெய்வமான இயேசு கிறிஸ்து போதித்தார். உன்னை சபிக்கிறவர்களை நீ ஆசீர்வதி. உனது வலது கன்னத்தில் அறைந்தால் நீ இடது கன்னத்தையும் காட்டு. உனது வேலைகள் அனைத்தையும் நிறுத்திவிட்டு மறு உலகுக்கு செல்ல ஆயத்தப்படு. உலக முடிவு மிக நெருக்கத்தில் உள்ளது. ஆனால் கீதையில் நமது பகவான் எப்பொழுதும் மிகுந்த உற்சாகத்துடன் வேலை செய். உனது எதிரிகளை அடித்து உலகத்தை அனுபவி என்றார். ஆனால் கடைசி முடிவில் கிறிஸ்துவும் கிருஷ்ணனும் உள்பொருளாக எதை குறிப்பிட்டார்களோ அதற்கு நேரிடையான முடிவு ஏற்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் சொற்களை ஐரோப்பியர்கள் ஒருபொழுதும் கருத்துடன் கவனித்து ஏற்கவில்லை. எப்பொழுதும் சுறுப்பான பழக்க வழக்கங்களுடன் அபாரமான ராஜச குணங்கள் வாய்ந்து துணிகரமாக இளமை துடிப்புடன் உலக நாட்கள் பலவற்றிலிருந்தும் சுகபோகங்களையும் வசதிகளையும் திரட்டி சேர்த்து மனம் அழுக்கும் வரை அவற்றை அனுபவிக்கிறார்கள். நாமோ மூலையில் உட்கார்ந்து கொண்டு இரவு பலாக சாவை பற்றி நினைத்துக் கொண்டு நளினி தலகத ஜலமதி தரலம் தத்வ ஜீவிதம் அதிசய சபலம். இது சங்கராச்சாரியருடைய பஜகோவிந்தத்தில் உள்ளது. தாமரையின் இலை மீதுள்ள தண்ணீர் நடுங்குகிறது, நிலையில்லாதிருக்கின்றது. அதுபோல மனிதனுடைய ஆயுள் அற்பமானது, அனித்தியமானது என்று பாடுகின்றோம். அதன் விளைவாக நமது இரத்தம் உறைந்து போய் நமது உடலின் மாமிசம் மரண தேவனாகிய யமனின் பயத்தால் அஞ்சி கெஞ்சுகின்றது. அந்தோ யமன் கூட நமது சொல்லையே நம்பிவிட்டான் போல. பிளேக் நோயும் மற்ற பல நோய்களும் நமது நாட்டில் நுழைந்து விட்டன. கீதை உபதேசத்தை பின்பற்றுபவர் யார்? ஐரோப்பியர்கள். இயேசு கிறிஸ்துவின் விருப்பப்படி நடப்பவர்கள் யார்? ஸ்ரீகிருஷ்ணனின் சந்ததியாகிய நாம். இதனை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். நம் முன்னோர்கள். எனது முன்னோர்களை குறித்து வெட்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பது எனது வாழ்க்கையின் கொள்கைகளில் ஒன்று. உலகில் தோன்றிய பெருமை மிக்க மாந்தரில் நான் ஒருவன். ஆனால் வெளிப்படையாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், நான் எனக்காக பெருமைப்படவில்லை. என் மூதாதைகளின் காரணமாகவே பெருமை கொள்ளுகின்றேன். பழமையை படிக்க படிக்க பின்னோக்கி பார்க்க பார்க்க இந்த பெருமை இன்னும் அதிகரிக்கிறது. அது எனக்கு வலிமையையும் வீர நம்பிக்கையையும் தருகிறது. பூமியில் புழுதியாக கிடந்த நிலையிலிருந்து அது என்னை மேலே உயர்த்தியுள்ளது. பெரியவர்களான நமது முன்னோர்களின் மகத்தான திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அது என்னை வேலை செய்ய வைத்துள்ளது. தொன்மை புகழ் வாய்ந்த அந்த ஆச்சாரியர்களின் புதல்வர்களை இறைவன் அருளால் உங்களுக்கும் அந்த பெருமிதம் உண்டாகட்டும். உங்களது முன்னோர்களிடமிருந்த அந்த நம்பிக்கை உங்கள் உதிரத்தில் கலக்கட்டும். அது உங்கள் வாழ்க்கையோடு பிரிக்க முடியாத பகுதியாக விளங்கட்டும். அது உலகை உய்விக்க தொண்டு புரியும்படி உங்களை தூண்டட்டும். ஓ பாரத நாடே, சீதை, சாவித்திரி, தமயந்தி முதலிய கற்பில் சிறந்த உத்தமிகளை மறவாதே. உனது பெண்மையின் லட்சியத்துக்கு அவர்களே உதாரணம். யோகிகளுக்கெல்லாம் யோகியும் எல்லாவற்றையும் துறந்தவருமாகிய உமாபதியாகிய சங்கரனே, நீ வணங்கும் கடவுள் என்பதை மறந்து விடாதே. உனது திருமணம், உனது செல்வம், உனது உயிர் முதலானவை உனது பிரத்யேக இந்திரிய சுகபோகத்துக்கும் உனது சொந்த நன்மைகளுக்கும் ஏற்பட்டவை அல்ல என்பதை மறவாதே. நீ தேவியின் பலிபீடத்துக்கான ஒரு யாக திரவியமாக பிறந்திருக்கிறாய் என்பதை மறவாதே. தாழ்த்தப்பட்டவர்களும் அறியாத மூடர்களும் ஏழைகளும் எழுத்து வாசனையற்றவர்களும் சண்டாளர்களும் தோட்டிகளும் உன் சகோதரர்கள், உன் இரத்த கலப்புள்ளவர்கள் என்பதை மறந்துவிடாதே. வீரனே, தீரனாக இரு, கோழைத்தனத்தை அகல ஓட்டு. நீ ஒரு பாரதவாசி என்பதில் பெருமை கொள். நான் ஒரு பாரதவாசி, ஒவ்வொரு பாரதியனும் எனது சகோதரன் என்ற பெருமையுடன் உரக்க குரல் எழுப்பு. மூட பாரதியனும் பிராமண பாரதியனும் பகையனாகிய பாரதியனும் எனது சகோதரன் என்று சொல்வாய். இடுப்பில் ஒரு கோவணத்தை மட்டும் கட்டிக்கொண்டிருக்கிறவனும் உரத்த குரல் எடுத்து, பாரதியரே எனது சகோதரர், பாரதியரே எனது உயிர், பாரதத்தின் தேவதேவிகளே நான் வணங்கும் தெய்வங்கள், பாரதத்தின் ஜன சமூகமே நான் குழந்தையாக இருந்தபோது படுத்து வளர்ந்த தொட்டில், இளமையில் விளையாடி கழித்த எழில் பூங்கா, மூப்படைந்த தருணத்தில் அடையும் வாரணாசியான மோட்சம் என்று பெருமையுடன் சொல்வாயாக. சகோதரனே, பாரத பூமியே எனது அதி உயர்ந்த மோட்சலோகம், பாரதத்தின் நன்மையே எனது நன்மை என்று சொல்வாயாக. இரவிலும் பகலிலும் கௌரி வல்லபா,
அகிலாண்டேஸ்வரி, ஆண்மைத்தனத்தை எனக்கு அருள்வீர்களாக. வல்லமையை அருளும் தாயே, எனது கோழைத்தனத்தை அகற்றுவாய், எனது பேடித்தனத்தை போக்குவாய், என்னை ஒரு ஆண்மகனாக்கு என்று இடையறாது பிரார்த்தனை செய். தன்னம்பிக்கை. உங்களது புராணத்தில் உள்ள 33 கோடி தெய்வங்கள் அனைவரிடமும் உங்களுக்கு பக்தி இருந்து, அந்நியர்கள் அவ்வப்பொழுது உங்களிடையே நுழைந்து வரும் எல்லா தெய்வங்களிடமும் பக்தி இருந்து, அதன் பிறகும் கூட உங்களிடம் உங்களுக்கே நம்பிக்கை இல்லை என்றால் நீங்கள் கிடைத்து ஏற முடியாது. தன்னம்பிக்கை போடுங்கள். இந்த நம்பிக்கையின் மீது எழுந்து நின்று வலிமை பெறுங்கள். அதுதான் நமக்கு தேவை. உனக்குள்ளே உறைந்திருக்கக்கூடிய தெய்வீக சக்தியை வெளியே அடை. அது பசி, தாகம், வெப்பம், குளிர் இவற்றை நீ சகிக்க துணை புரியும். சுக வசதி நிரம்பிய வீடுகளில் உட்கார்ந்து கொண்டு வாழ்க்கையில் உள்ள எல்லா சௌகரியங்களாலும் சூழப்பட்டு பண்படாத சமயத்தை பற்றி சிறிது அளவும் மனிதருக்கு உபதேசம் செய்தல் மற்ற நாடுகளுக்கு நல்லதாக இருக்கலாம். ஆனால் பாரதத்துக்கு பிறரை விட உண்மையான உள்ளுணர்ச்சி இருக்கின்றது. இயற்கையாக அமைந்த உள்ளுணர்வில் அது போலி முகமூடிகளை கண்டுபிடித்து விடுகின்றது. நீ தியாகம் செய்ய வேண்டும். உயர்ந்தோனாக இரு. தியாகத்தால் அன்றி பெரிய காரியங்களை செய்ய முடியாது. சகோதரர்களே, வாருங்கள். நாம் ஏற்றுக்கொண்டுள்ள வேலையின் வடிவத்தை நேருக்கு நேர் பாருங்கள். வேலை மிக மேன்மை வாய்ந்தது. நாம் மிக எளியவர்கள். ஆனால் நம் தெய்வீக ஒளிச்சுடரின் மைந்தர்கள், இறைவனின் புதல்வர்கள். வாழ்க இறைவன் திருநாமம். நாம் வென்றே தீருவோம். இந்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் மடிந்து வீழ்வார்கள். நூற்றுக்கணக்கானவர்கள் வீழ்ந்தவர்களின் இடத்தை நிரப்பி நிற்பார்கள். வெற்றி பெறாமல் நான் மடிந்து போகலாம். வேறொருவர் இந்த பணியை ஏற்பார். வியாதி என்னவென்று உங்களுக்கு தெரியும், மருந்தும் தெரியும். நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். பணக்காரர்கள் என்றும் பெரிய மனிதர்கள் என்றும் அழைக்கப்படுபவர்களின் தயவை நாட வேண்டாம். இதய கனிவு இல்லாத அறிவு படைத்த இலக்கிய ஆசிரியர்களையும் அவர்களது ஈவிரக்கமற்ற செய்தித்தாள் கட்டுரைகளையும் பற்றி அக்கறை கொள்ள வேண்டாம். உங்களது உள்ளத்தில் நம்பிக்கையும் அனுதாபமும் தீச்சுடர் போன்ற அனுதாப உணர்ச்சியும் குடிகொள்ளட்டும். நம்பிக்கை, நம்பிக்கை, நம்மிடமே நம்பிக்கை. பக்தி, பக்தி, இறைவனிடம் பக்தி. மேன்மை பெறுவதற்கான ரகசியம் இதுதான். மேன்மை பெறுவதற்கான ரகசியம் எது? நம்பிக்கை, நம்பிக்கை, நம்மிடமே நம்பிக்கை, தன்னம்பிக்கை. பக்தி, பக்தி, இறைவனிடம் பக்தி. துறவரம். வேலையில் ஈடுபடுங்கள். அப்பொழுது உங்களால் தாங்க முடியாத அளவுக்கு மகத்தான சக்தி உங்களுக்குள் வருவதை காண்பீர்கள். பிறருக்காக செய்யக்கூடிய சிறு வேலை கூட நமக்குள் இருக்கும் சக்தியை எழுப்ப வல்லது. பிறர் நலத்தை பற்றி சிறிதளவேனும் சிந்திப்பதனால் படிப்படியாக நமது உள்ளத்தில் சிங்கத்தை போன்ற பலம் உண்டாகின்றது. மிக முக்கியமான விஷயம் தியாகம். தியாகமின்றி பிறருக்காக தொண்டாற்றுவதில் தனது முழு உள்ளத்தையும் ஈடுபடுத்த யாராலும் முடியாது. தியாகி எல்லோரையும் சமமான பார்வையுடன் நோக்கி அனைவருக்கும் தொண்டாற்றுவதற்கே தன்னை அர்ப்பணித்துக் கொள்கின்றான். தியாகமும் தொண்டும் இன்றைய தேவை. தியாகம், தொண்டு இவைதான் பாரதத்தின் தேசிய லட்சியங்களாகும். அந்த பாதையில் பாரத நாட்டு மக்களின் உணர்ச்சிகளை தீவிரப்படுத்துங்கள். மற்றவை தாமே நடக்கும். ஆன்மீக கொடியினை இந்த நாட்டில் எவ்வளவு உயரத்தில் ஏற்றினாலும் அது பொருத்தமே ஆகும். அதில் தான் நமது நாட்டின் விமோசனம் உள்ளது. நாம் வேண்டுவது இரும்பினை ஒத்த தசை நார்கள், எக்கினை ஒத்த நரம்புகள், இவற்றினுள்ளே இடியேறு போன்ற வலிமையுள்ள மனம், பலம், ஆண்மை, க்ஷத்திரிய வீரியம், பிரம்ம தேஜஸ் ஆகிய இவையே நாம் வேண்டுவது. நமது அழகான நம்பிக்கையுள்ள இளைஞர்களிடம் இவையெல்லாம் உள்ளன. ஆனால் லட்சக்கணக்கில் அவர்கள் திருமணம் என்று அழைக்கப்படக்கூடிய பலிமேடையில் பலியாக்கப்படுகிறார்களே. இறைவனே, எனது ஓலத்துக்கு செவிஜாய்ப்பாயாக. தூய்மையின் காரணமாக உற்சாகமாக தீ கொழுந்து விட்டு எறிய இறைவனிடம் குன்றாத பக்தி எனும் கவசமணிந்து சிங்கத்தின் தைரியம் நரம்புகளில் துடிக்க 100,000 ஆண்களும் பெண்களும் முன்வருவார்கள். அவர்களது உள்ளத்தில் ஏழைகளிடமும் தாழ்ந்தோரிடமும் ஒடுக்கப்பட்டவர்களிடமும் கருணை பொங்கும். அவர்கள் நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் அலைந்து முக்திக்கான உபதேசத்தை, ஒருவருக்கொருவர் உதவி புரிந்து வாழ வேண்டும் என்ற உபதேசத்தை, சமூக எழுச்சியின் உபதேசத்தை, சமத்துவத்தின் உபதேசத்தை பிரச்சாரம் செய்வார்கள். நாங்கள் இறைவனின் தொண்டர்கள், அவரது புதல்வர்கள்.
அவரது விருப்பங்களை ஈடேற்றுவதில் துணை புரிகின்றவர்கள் என்கின்ற திட நம்பிக்கை பணிபுரியும் களத்தில் புகும்பொழுது உங்களது உள்ளத்தில் உறுதியாக வேரூன்றி இருக்கட்டும். ஹிந்து என்பதில் பெருமிதம் கொள்க. ஒருவன் தனது முன்னோர்களை பற்றி அவமானப்படுவானாயின் அவனுக்கு முடிவு காலம் வந்துவிட்டது. ஹிந்து இனத்தில் நான் மிகச் சாதாரணமான மனிதன். ஆனாலும் நான் எனது இனத்தை பற்றி பெருமைப்படுகின்றேன். என்னை ஹிந்து என அழைத்துக் கொள்வதில் பெருமைப்படுகின்றேன். உங்களுடைய தகுதியற்ற தாழ்ந்த ஊழியர்களில் ஒருவன் என்று நான் பெருமைப்படுகின்றேன். முனிவர்களின் பரம்பரையினரான உலகம் கண்ட மகா ரிஷிகளிடையே மிக கீர்த்தி வாய்ந்த ரிஷியின் சந்ததியினரான உங்களுடன் கூட இந்த நாட்டில் பிறந்திருக்கின்றேன் என்று பெருமைப்படுகின்றேன். வாழ்க்கை அருவி தங்கு தடையின்றி ஓடி பெருகட்டும். பாரதியர்களாகிய நம் மீது ஏராளமான அந்நிய கருத்துக்கள் படையெடுத்து புகுந்துள்ளன. அவை நமது தேசிய சமயத்தினுடைய ஜீவ நாடியையே அரித்து தின்று வருகின்றன. இன்று நாம் இவ்வளவு பிற்போக்கானவர்களாக இருக்கின்றோம். நம்மில் 199 பேர்கள் வெளிநாட்டு கருத்துக்களாலும் சக்திகளாலும் உருவாக்கப்பட்டிருப்பது ஏன்? உலக நாடுகளின் மத்தியில் நாம் உயர வேண்டும் என்றால் இந்த இழிநிலையை தூர விரட்டி ஓட்ட வேண்டும். பலமே வாழ்வு. முதலில் நமது இளைஞர்கள் பலமுடையவர்களாக வேண்டும். சமய உணர்ச்சி அதற்கு பிறகு வரும். எனது வாலிப நண்பர்களே, பலமுள்ளவர்களாகுங்கள். நான் அளிக்கக்கூடிய புத்திமதி இதுதான். நீங்கள் கீதையை படிப்பதை விட கால்பந்து ஆடுவதன் மூலம் சொர்க்கத்துக்கு அருகில் செய்வீர்கள். நான் தைரியமாகவே கூறுகின்றேன். உங்களுக்கு இவற்றை சொல்லத்தான் வேண்டியிருக்கின்றது. ஏனென்றில் உங்களை நான் நேசிக்கிறேன். செருப்பு எங்கே கிடைக்கிறது என்று எனக்கு தெரியும். எனக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கிறது. உங்களது கை கால் தசைகளில் இன்னும் கொஞ்சம் பலம் வந்தால் கீதை உங்களுக்கு இன்னும் நன்றாக புரியும். உங்கள் உதரத்தில் சக்தி இருந்தால் ஸ்ரீகிருஷ்ணருடைய அந்த பலம் மிக்க மேதா விலாசத்தையும் பராக்கிரமத்தையும் உங்களால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். உங்கள் உடல் உங்கள் கால்களின் மீது உறுதியாக நிமிர்ந்து நிற்கும் பொழுது, நீங்கள் ஆண் பிள்ளைகள் என்ற உணர்ச்சி உங்களுக்கு ஏற்படும் பொழுது, உபனிஷதங்களின் தத்துவங்களையும் ஆத்மாவின் மகத்துவத்தையும் நன்கு அறிந்து கொள்ள முடியும். நாம் சர்வ சக்தி வாய்ந்த பரம்பொருளின் குழந்தைகள். நாம் ஆதி அந்தமற்ற தெய்வீக ஜோதியின் பொறிகள். நாம் எவ்வாறு சக்தியற்றவர்களாக இருக்க முடியும்? நாம் சர்வ சக்தி வாய்ந்தவர்கள். எதை வேண்டுமானாலும் செய்ய சித்தமாக இருப்பவர்கள். நம்மால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். மனிதனால் சாதிக்க முடியாத ஒன்றும் இல்லை. பரஸ்பர பொறாமை நமது பெரும் பாவம். ஆம், பல நூற்றாண்டுகளாக நாம் பயங்கரமான பொறாமையால் நிறைந்து வாழ்கின்றோம். ஒருவருக்கொருவர் எப்பொழுதும் பொறாமைதான். இவனுக்கு ஏன் முன்னணியிடம், எனக்கு ஏன் இல்லை? கடவுளை வழிபடும் தெய்வ சந்நிதியில் கூட முதல் ஸ்தானம் கேட்கின்றோம். அந்த அளவு அடிமைத்தனமான நிலைக்கு நாம் இடிந்து விட்டோம். வெறுக்கத்தக்க இந்த கடும் பகையுணர்ச்சியை கைவிடுக. நாயை போல பூசலிட்டு பரஸ்பரம் குறைத்து கொள்வதை நிறுத்துங்கள். நல்ல நோக்கம், நல்ல பாதை, நேர்மையான தைரியம், இந்த அடிப்படையில் நிமிர்ந்து நின்று ஆண்மையுடன் இருங்கள். அந்த உதவாக்கரையான ஹிந்து இனத்தை போல் ஒருவருக்கொருவர் மட்ட ரகமாக பொறாமை கொள்கிற ஒருவருக்கு ஏற்படுகின்ற பெயர் புகழ் பற்றி பொறாமைப்படுகின்ற மக்கள் உலகில் எப்போதுமே தோன்றியதில்லை. 5 நிமிட நேரத்துக்கு 3 பேர்கள் ஒன்றாக இணைந்து இந்த பாரத நாட்டில் செயலாற்ற முடியாது. ஒருவரும் மற்றவரை மிஞ்ச போராடுகிறார்கள். போக போக அவ்வியக்கம் முழுவதுமே நாசமாகிவிடும். ஒற்றுமையிலும் இயக்க ரீதியாக மக்களை இணைத்து அமைப்பதிலும் தான் வலிமையின் ரகசியம் உள்ளது. ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். 4 கோடி ஆங்கிலேயர்கள் நம் நாட்டில் உள்ள 30 கோடி மக்களை எப்படி ஆள்கிறார்கள்? மனோ தத்துவ சாஸ்திரத்தின்படி இதற்கு விளக்கம் என்ன? இந்த 4 கோடியினரும் ஒரே மனதுடன் ஒரே கருத்துடன் நிற்கின்றனர். அதன் காரணமாக அளவற்ற சக்தி அவர்களுக்கு ஏற்படுகிறது. 30 கோடி மக்களாகிய நீங்கள் தனித்தனியான மனக்கருத்துடன் பிரிந்து நிற்கிறீர்கள். ஆகையால் உயர்ந்த வருங்கால பாரதத்தை நிர்மாணிப்பதற்கு மக்களை சங்கமாக இணைப்பது, வலிமை திரட்டுவது, மக்களின் மனோசக்தியை ஒருமுகப்படுத்துவது, இவைதான் ரகசியங்களாகும். ஆன்மீக பலம். ஆன்மீக ஞானம் அளிப்பவன் ஒரு ஆத்மாவை பல பிறவிகளிலும் பிறந்து உழலாமல் காப்பாற்றுகின்றான். உலகியல் அறிவு புகட்டுகின்றவன் ஆத்மீக ஞானத்தை அடைவதற்காக மனிதனின் கண்களை திறந்து விடுகின்றான். மற்ற தானங்கள் எல்லாம் உயிரை காப்பாற்றுதல் தான் உள்ளன. உயிரை காப்பாற்றுதல் கூட இந்த 2 தானங்களை விட
மிக தாழ்ந்த படிகள் தான் உள்ளன. ஆதலால் ஆன்மீக அறிவை புகட்டுதலே அனைத்திலும் சிறந்த பணி. நாம் செய்யக்கூடிய மற்ற விதமான தொண்டுகளெல்லாம் தாழ்ந்தவை என்பதை நீங்கள் அறிந்து உணர வேண்டியது அவசியம். மனிதனுக்கு ஆன்மீக ஞானம் அளிக்கின்றவன் தான் மனித குலத்துக்கு பேருபகாரம் செய்தவனாவான். ஆன்மீக முறையே நமது வாழ்க்கையின் எல்லா நடவடிக்கைகளுக்கும் உண்மையான அஸ்திவாரமாகும். ஆகவேதான் மனிதனுடைய ஆன்மீக தேவைகளில் உதவி செய்தவர்கள் மிகுந்த சக்தியும் செல்வாக்கும் பெற்று விளங்கினார்கள். ஆன்மீக துறையில் பலத்துடனும் அசைக்க முடியாமலும் விளங்குகின்ற மனிதன்தான் விரும்பினால் மற்றெல்லா துறைகளிலும் கூட வலிமை மிக்கவனாக மாற முடியும். மனிதனுக்கு ஆன்மீக பலம் ஏற்படும் வரை அவனால் தனது வாழ்க்கையின் உலகியல் தேவைகளை கூட நன்கு பூர்த்தி செய்து கொள்ள முடியாது. சக்தியைத்தான் உபநிஷதங்களின் ஒவ்வொரு பக்கமும் எனக்கு கூறுகின்றன. நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. எனது வாழ்க்கையில் நான் கற்ற ஒரு பெரிய பாடம் இது. மனிதனே, சக்தியுடன் இருப்பாயாக, பலவீனனாக இராதே என்ற பாடத்தையே நான் கற்றிருக்கின்றேன். கல்வி. வேதத்தை உணர்த்திய ஸ்ரீகிருஷ்ணரே வேதங்களுக்கு பாஷ்யத்தை, ஒரே ஆக்கப்பூர்வமான பாஷ்யத்தை கடைசி முடிவாக கீதையின் மூலம் இயற்றினார். அது எல்லா மக்களுக்கும், எல்லா விதமான தொழில் செய்பவர்களுக்கும் பொருந்தும். வேதாந்தத்தின் உயரிய இந்த கருத்துக்கள் வெளிவர வேண்டும். அவை காடுகளிலும் குகைகளிலும் வசிக்கும் சாதுக்களிடம் மாத்திரமில்லாமல் எங்கும் பரவி வழக்கறிஞர்களிடமும் நீதிபதியிடமும் பிரசங்க மேடைகளிலும் ஏழைகளின் குடிசையிலும் மீன்பிடிக்கும் மீனவனிடமும் படிக்கிற மாணவனிடம் குடிகொண்டு அவர்களை இயக்க வேண்டும். ஆதலால் இந்த உயிரை காக்கின்ற மகத்தான, கம்பீரமான, பிரமாதமான தத்துவத்தை உங்கள் குழந்தைகளுக்கு பிறவி முதலே கற்றுக் கொடுங்கள். அத்வைத சித்தாந்தத்தை தான் அவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. துவைதத்தையோ அல்லது நீங்கள் விரும்புகின்ற வேறு எந்த சித்தாந்தத்தையோ வேண்டுமானாலும் அவர்களுக்கு கற்பியுங்கள். நீங்கள் இப்பொழுது பெற்று வரும் கல்வி முறையில் கெடுதல்களே மிகுதியாக உள்ளன. அந்த கெடுதல்கள் நல்ல அம்சங்கள் யாவற்றையும் மறைக்கும்படி அவ்வளவு அதிகமாக உள்ளது. முதலாவதாக, அது நம் மக்களுக்கு ஆண்மை அளிக்கக்கூடியதாக இல்லை. அது முற்றிலும் எதிர்மறை தன்மையாக உள்ளது. எதிர்மறை உணர்ச்சியை உண்டு பண்ணும் கல்வி அல்லது பயிற்சி மரணத்தை விட கொடியதாகும். ஒரு குழந்தை பள்ளிக்கு சென்றதும் அதன் தகப்பனார் ஒரு முட்டாள் என்று முதல் பாடமாக கற்பிக்கப்படுகின்றது. இரண்டாவதாக அதன் பாட்டனார் பைத்தியக்காரன் என்றும், மூன்றாவதாக அதன் ஆசிரியர்கள் வெளிவேஷக்காரர்கள் என்றும், நான்காவதாக நமது சாஸ்திரங்கள் அனைத்தும் பொய் என்றும் கற்பிக்கப்படுகின்றது. அந்த குழந்தை 16 வயது அடையும் பொழுது எதிர்மறை உணர்ச்சியின் வடிவமாக உயிரற்ற எலும்பற்ற வஸ்துவாக ஆகிவிடுகிறது. நம் நாட்டில் மிக உயர்ந்த மனிதர்கள் தோன்றியிருக்கிறார்கள் என்ற விவரம் நமக்கு உணர்த்தப்படுவதே இல்லை. ஆங்கிலேயர்களின் மூதாதைகளை பற்றி எல்லா புள்ளி விவரங்களையும் நாம் தெளிவாக அறிகின்றோம். ஆனால் நமது சொந்த மூதாதையர்களை பற்றிய அக்கறைப்படாத பரிதாப நிலை உள்ளது. நாம் பலவீனத்தை தான் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். நாம் தோற்கடிக்கப்பட்ட மக்களிடம் ஆனதனால் நாம் பலவீனர்கள், நமக்கு எதிலும் சுதந்திரம் இல்லை என்று நாமே நம்பும் இழிநிலைக்கு வந்துவிட்டோம். இந்நிலையில் சிரத்தையை இழக்காமல் எப்படி இருக்க முடியும்? கல்வி என்பது ஒருவனுடைய மூளையில் விஷயங்களை திணிப்பதல்ல. வாழ்க்கையை உருவாக்குகிற, ஆண்மை உண்டாக்குகிற, ஒழுக்கம் ஊட்டுகிற கல்வி வேண்டும். கருத்துக்கள் ஜீரணமாக வேண்டும். நீங்கள் 5 கருத்துக்களை நன்றாக ஜீரணித்து கிரகித்து அவற்றை உங்களது வாழ்க்கையிலும் ஒழுக்கத்திலும் நிறந்ததாக செய்வீர்கள். ஒரு பெரிய புத்தகசாலை முழுவதையும் மனப்பாடம் செய்பவனோட பெரிய கல்விமான் ஆவீர்கள். ஆகையால் நமது லட்சியம் நமது தேசத்து கல்வி, ஞானம் அனைத்தையும் பெறுவதாக இருக்க வேண்டும். நமது தார்மீக, லௌகீக ஞானம் அனைத்தையும் அடங்கிய அந்த கல்வி ஞானத்தை சாத்தியமான வரையில் நமது தேசிய வழிகளில், தேசிய அடிப்படைகளில் நாம் கைக்கொள்ள வேண்டும். நம் வரலாற்றை நாமே எழுத வேண்டும். சமஸ்கிருதம் படியுங்கள், ஆனால் கூடவே மேலை நாட்டு விஞ்ஞானத்தையும் படியுங்கள். எதையும் துல்லியமாக அறிவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். எதற்கு தெரியுமா? காலம் வரும்பொழுது நமது வரலாற்றை ஒரு விஞ்ஞான அடிப்படையில் உங்களால் எழுத முடியும். இப்பொழுதுள்ள இந்திய வரலாறு சரியானதாக இல்லை. காலக்கிரமப்படி எதுவும் தரப்படவில்லை. நமது வரலாற்றை எழுதியவர்கள் ஆங்கிலேயர்கள். அவர்கள் எழுதியை படிப்பதால் வரும் பலவீனம் மட்டுமே. ஏனெனில் அவர்கள் நமது வீழ்ச்சியை பற்றி மட்டுமே எழுதியுள்ளார்கள். நமது பழக்க வழக்கங்கள், பண்பாடு, கலாச்சாரம், பாரம்பரியம், மதம், தத்துவம் என்ற நம்மை பற்றி எதுவுமே அறியாத அவர்கள் எப்படி நமது வரலாற்றை எழுத முடியும்? நாம் சுதந்திரமாக நமது வரலாற்றை ஆராய வேண்டும்.
வேதங்களையும் புராணங்களையும் பழைய சாஸ்திரங்களையும் படிக்க வேண்டும். அவற்றை ஆதாரமாக கொண்டு துல்லியமான உத்வேகம் தருகின்ற வரலாற்றை எழுத வேண்டும். இந்தியர்களே இந்திய வரலாற்றை எழுத வேண்டும். மறைந்து போன மறைக்கப்பட்ட நமது பண்டைய பொக்கிஷங்களை வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள். குழந்தையை தொலைத்தவன் அதை கண்டடையும் வரை எவ்வாறு ஓய்ந்திருக்க மாட்டானோ அதுபோல பெருமைமிக்க நமது கடந்த காலத்தை இந்தியர்கள் ஒவ்வொருவரின் மனதிலும் பதிக்கும் வரை ஓயாதீர்கள். உண்மையான தேசிய கல்வி இதுவே. இந்த தேசிய கல்வியை பரவும் அளவுக்கு உண்மையான தேசிய உணர்வு விழித்தெழும். மதமாற்றம். ஆரியோ நண்பனே சின்ஹா, யாராவது உன்னுடைய தாயை அவமதித்தால் என்ன செய்வாய்? அவன் மீது தாவி பாய்ந்து நல்ல படிப்பினை புகட்டுவேன் சுவாமிஜி. நன்றாக பதில் சொன்னாய். அதை போலவே நமது நாட்டின் உண்மையாகிய தாயாகிய உனது சொந்த மதத்தை பற்றி அவ்வளவு மதிப்பு உனக்கு இருக்குமாயின் எந்த ஒரு இந்து சாரனும் மதமாற்றப்படுவதை நீ ஒரு காலம் சகிக்க மாட்டாய். இருப்பினும் கூட தினந்தோறும் இது நடப்பதை நீ பார்க்கிறாய். பார்த்தும் பாராமுகமாக இருக்கிறாய். எங்கே உனது நம்பிக்கை? எங்கே உனது தேசபக்தி? கிறிஸ்தவ பாதிரிகள் உன் கண்ணெதிரிலேயே இந்து மதத்தை தூற்றுகிறார்கள். அப்படி இருப்பினும் உங்களில் எத்தனை பேர்களுக்கு அந்த அநீதி சகியாமல் ரத்தம் கொதிக்கிறது? எத்தனை பேர் அதனை பாதுகாப்பதற்காக வரிந்து கட்டி நிற்கப் போகிறீர்கள்? ஆரியர்கள் வெளிநாட்டிலிருந்து படையெடுத்து வந்தார்கள் என்றும் பூர்வீக குடிகளிடமிருந்து அவர்களுடைய நிலங்களை பிடுங்கிக் கொண்டார்கள் என்றும் அவர்களை நிர்மூலமாகிவிட்டு பாரதத்தில் குடியேறினார்கள் என்றும் கூறுகிறார்கள். இதெல்லாம் கலப்பற்ற பொய், முட்டாள்தனமான பேச்சாகும். இப்படியெல்லாம் உங்கள் ஐரோப்பிய பண்டிதர்கள் பேசுகிறார்கள். நமது பாரத அறிஞர்கள் கூட இத்தகைய கருத்துக்கள் எல்லாம் ஆமாம் போடுவது விந்தையாக இருக்கின்றது. அன்றியும் இந்த ராட்சத புழுகுகள் எல்லாம் நமது பிள்ளைகளுக்கு கற்பிக்கப்பட்டு வருகின்றது. இது உண்மையில் மிக மிக மோசமான செயலாகும். ஐரோப்பியர்களே, உங்களை ஒன்று நான் கேட்கின்றேன். எந்த ஒரு நாட்டையாவது நீங்கள் மேல்நிலைக்கு உயர்த்தி இருக்கிறீர்களா? எங்காவது பலவீனமாக இருத்தலை கண்டால் அவர்களை பூண்டோடு வேறறுத்திருக்கின்றீர்கள். அவர்களது நிலங்களில் நீங்கள் குடியேறி இருக்கிறீர்கள். நிரந்தரமாக அவர்கள் தீர்ந்து போனார்கள். உங்களுடைய அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பசிபிக் தீவுகள், தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளின் வரலாறு என்ன? அங்கிருந்த குடிமக்கள் இப்பொழுது எங்கே? அவர்கள் வேறறுக்கப்பட்டு விட்டார்கள். காட்டு மிருகங்களைப் போல அவர்களை கருதி நீங்கள் அடிமையோடு கொலை செய்து விட்டீர்கள். எங்கே? அவ்வாறு செய்ய உங்களுக்கு ஆற்றல் இல்லையோ அந்த நாடுகள் மற்றும் அந்த தேசம் மட்டும்தான் உயிரோடு இருக்கின்றது. இளைஞர்கள் வேண்டும். மனிதர்கள் தான் வேண்டும். மற்ற எல்லாம் தயாராகிவிடும். வலிமை மிக்க, ஆண்மையுள்ள, நம்பிக்கை வாய்ந்த, குருத்தி எலும்பு வரை மனப்பூர்வமாக பணிபுரியத்தக்க இளைஞர்கள் வேண்டும். உங்கள் ஆத்மாவில் அளவற்ற சக்தி இருக்கிறது என்றும் இந்த நாடு முழுவதையும் தட்டியெழுப்ப உங்களால் முடியும் என்றும் உங்களில் ஒவ்வொருவரும் திடமான நம்பிக்கை கொள்ளுங்கள், தன்னம்பிக்கை கொள்ளுங்கள். உலகில் உள்ள ஒவ்வொரு நாட்டுக்கும் செல்வோம். நமது கருத்துக்களில் அந்த நாடுகளை உருவாக்கும் பல சக்திகளுடன் சேர்ந்து அவற்றில் ஒரு அம்சமாக கலந்துவிடும். பாரதத்திலும் வெளிநாடுகளிலும் உள்ள ஒவ்வொரு மக்களினத்தின் வாழ்க்கையினுள்ளும் நாம் நுழைய வேண்டும். இந்நிலை ஏற்பட நாம் உழைத்தாக வேண்டும். அதற்காகவே இளைஞர்கள் தேவை என்கின்றேன். இளைஞன் பலமுள்ளவன், நல்ல ஆரோக்கியமுள்ளவன், கூரிய அறிவு உள்ளவன். இத்தகையவனே இறைவனை அடைவான் என்று வேதங்கள் கூறுகின்றன. உங்களுக்கு இளமையின் சக்தி துடிப்பு இருக்கும் பொழுதுதான் உங்களது வருங்காலத்தை பற்றி நிர்ணயிக்க வேண்டும். நீங்கள் தளர்ந்து வாடி தோய்ந்து போன பிறகு அல்ல. இளமையின் சுறுசுறுப்பும் புதுமை தளதளப்பும் இருக்கும் பொழுதுதான் தீர்மானிக்க வேண்டும். பணிபுரியுங்கள். இதுவே தக்க தருணம். ஏனென்றில் அண்டலர்ந்த கைப்படாத முகரப்படாத மலர்களை மட்டுமே இறைவன் திருவடியில் அர்ச்சிக்க வேண்டும், சமர்ப்பிக்க வேண்டும். அவற்றையே இறைவன் ஏற்கின்றார். மறுபேச்சின்றி கீழ்ப்படிதல். யாருக்கு கீழ்ப்படிதல் தெரியுமோ அவனுக்கு தலைமை தாங்கவும் தெரியும். முதலில் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள். இந்த மேலை நாட்டினுடைய சுதந்திர உணர்ச்சி தீவிரமானதாக இருந்தாலும் கீழ்ப்படுகிற உணர்ச்சியும் அதே அளவுக்கு தீவிரமாக உள்ளது. நாமெல்லாம் மமதை உள்ளவர்கள். இந்த அகங்காரம் எந்த வேலையும் நடக்க விடாது. மகத்தான துணிச்சல், வரம்பில்லாத தைரியம், அபாரமான சக்தி துடிப்பு, இவை எல்லாவற்றையும் முக்கியமாக பரிபூரணமான கீழ்ப்படிதல், இந்த குணங்கள் தனி மனிதனையும் தேசத்தையும் மறுமலர்ச்சிக்கு கொண்டு செல்கின்றன. இங்கே எல்லோரும் தலைமை தாங்க விரும்புகிறார்கள். கீழ்ப்படியை யாரும் விரும்புவதில்லை. பெரிய வேலைகளை செய்யும் பொழுது தலைவனின் கட்டளையை மறுபேச்சின்றி கீழ்ப்படிந்து நிறைவேற்ற வேண்டும். மடத்தின் சாக்கடையை சுத்தம் செய்வதில் எஞ்சியுள்ள எனது வாழ்நாள் முழுவதையும் கழிக்க வேண்டும் என்று எனது குருபாயி சகோதரர்கள் கூறினார்.
அந்த கட்டளையை எந்தவித எதிர்ப்பு முணுமுணுப்பின்றி கீழ்ப்படிந்து கட்டாயமாக நிறைவேற்றுவேன் என்று தெரிந்து கொள்ளுங்கள். பொது நன்மையை கருதி வருகின்ற கட்டளையை எவ்விதமான சிறு முணுமுணுப்புமின்றி கீழ்ப்பணிந்து நிறைவேற்ற யாருக்கு தெரிகின்றதோ அவன் மட்டுமே உயர்ந்த தளபதியாக முடியும். கீழ்ப்படுகிற நல்ல குணத்தை பழகிக் கொள்ளுங்கள். கீழ்ப்படிதலின்றி எந்த பெரிய காரியத்தையும் நிறைவேற்ற முடியாது. குறை கூறுவதை அடியோடு விடுங்கள். வேலை செய்கிறவர்கள் சரியாக வேலை செய்து வருவதாக உங்களுக்கு தெரிகிற வரையில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அவர்கள் தவறிழைப்பதாக தோன்றும் பொழுது அவர்களுக்கு சாவதானமாக அவர்களது பிழைகளை அவர்களுக்கு உணர்த்தி காட்டுங்கள். எல்லா குழப்பங்களுக்கும் விஷமங்களுக்கும் மூல காரணம் ஒருவரை ஒருவர் குற்றம் குறை கூறுவதுதான். பல இயக்கங்கள் நிலை குலைந்து வீழ்ச்சியுறுவதில் இதுவே முக்கிய காரணமாக இருக்கின்றது. அன்னை அருள்வாள். நான் தோன்றா துணையாக இருந்து உங்களை எப்பொழுதும் வழிநடத்துவேன். நான் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கின்றேன். தேவி பேராற்றல் வடிவினர் உங்கள் இதயத்தில் எழுந்தருள்வாளாக. உங்கள் கைக்கு எல்லையில்லாத வலிமை தருவாளாக. மகா பலத்துடனும் வெற்றி அனைத்தையும் கொண்டு வருவளாக. ஜெய் காளி, ஜெய் காளி, முன்னேறி செல்லுங்கள். ஜெய் ஜெகதம்பா. நோய், துன்பம், ஆபத்து, பலவீனம் இவை யாவும் உங்கள் அனைவரிடமிருந்தும் போய் வெற்றிகள் எல்லாம், பேறுகள் எல்லாம், நன்மைகள் யாவும் உங்களை வந்து சேரும். இது இந்த கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிமலை இந்து தர்ம வித்யாபீடம் வெளியிட்ட திரு மூவர் திரு அவதார மகிமை என்கின்ற இந்த பாடப்புத்தகம். இந்த புத்தகத்திலிருந்து மார்ச் 31ஆம் தேதி ஒரு பெரிய தேர்வு வைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான பாடத்திட்டத்தை நாம் படித்து முடித்துள்ளோம். 4 வீடியோக்களாக அவற்றை படித்திருக்கின்றோம். முதல் வீடியோவிலே அவதார வரிஷ்டர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் இரண்டையும் சேர்த்து படித்தோம். 2வது வீடியோவிலே தூய அன்னை சாரதா தேவி அன்னையின் அன்பு மொழிகள் இரண்டையும் சேர்த்து படித்தோம். 3வது வீடியோவிலே வீரத்துறவி விவேகானந்தர் அவருடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களை பற்றி படித்தோம். அடுத்து 4வது வீடியோவிலே வீரத்துறவினுடைய வீர மொழிகள் பற்றி கேட்டோம். இந்த வரலாறு, இந்த உபதேசங்கள் தேர்வுக்காக மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கைக்காக, நம்முடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்காக உதவக்கூடியவை. இவற்றை நன்கு கேளுங்கள், படியுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையில் மேம்படுங்கள். மகிழ்ச்சி.